பள்ளியை விட்டு சென்று சில ஆண்டுகளே ஆகிவிட்டது. வரும் பொழுது மீண்டும் ஒரு உற்சாகம், திரும்பவும் உங்களைப் போல பள்ளி குழந்தையாக. ஆசிரியர்களின் வரவேற்பு என்பது மிகவும் அருமை, என்னை மெய் சேர்க்க வைக்கிறது. அதனால் முன்கூட்டியே நன்றியை முன்வைத்து என் உரைக்குள் செல்கிறேன். முச்சங்கத்தில் கலந்த தமிழாள், என் அங்கத்தில் கலந்த தமிழாள், என்னிடமா வார்த்தைகளை கொண்டு என்னில் நிறைந்த தமிழாள், முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் எட்டிக்கும் புகழ் பறக்கும் என் அவை மொழியாள், அவையோர் அனைவரையும் வணங்குகின்றேன். கருத்தோ பெருக்கம், காலமோ சுருக்கம். எனக்கு கொடுத்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா 5 மணித்துளிகள். பள்ளியை பற்றிய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். காலம்தான் குறுக்கம். ஆகவே அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பில் நுழைந்து பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. முப்பெரும் விழாவை சீரும் சிறப்புமாக நடைபெற அருளிய இறைவனுக்கு என் முதல் நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு, முப்பெரும் விழாவிற்கு சீரும் சிறப்புமாக தலைமையேற்ற அருளானந்தர் கல்லூரியின் அருள் தந்தை அன்பு பாதர் அவர்களுக்கும் 7 ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த மேடையை உரையாற்ற பரிசாய் வழங்கியமைக்கு என் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களுக்கும், பொருளாளர் தந்தை அவர்களுக்கும், இருமல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் நன்றியை முன்வைத்து என் உரைக்குள் செல்கிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அனுபவ பகிர்வு. நேர்மையாளர் கலையின் மூலம் நாங்கள் பெற்றதும் நாங்கள் கற்றதும். காசுக்காக கல்வி விற்கும் கலியுகத்தில் புனிதமான மனிதர்களை, நேர்மையான இதயங்களை பூக்கச் செய்யும் புனித கிளாரட் ஆலயமே நினைத்தாலே சிலிர்க்கிறது நேர்மையாளர் கலையினை, நினைத்தாலே சிலிர்க்கிறது நேர்மையாளர் கலையினை. 20 ஆண்டாய் விதைத்திருக்கும் நேர்மையுள்ள பெரும் படையினை. அன்பார்ந்த தம்பி தங்கைகளே, யாரும் நிகழ்த்த முடியாத சாதனையை நம் பள்ளி நிகழ்த்தி இருக்கிறது. நேர்மையாளர் கலை ஜூலை 2004ஆம் ஆண்டு அன்று தொடங்கி 2024 20வது ஆண்டில் அடியெடுத்து கடந்து வைத்துள்ளோம். பெரும் சாதாரண நிகழ்வு என்று எவராலும் சொல்ல முடியாது, சாதனை நிகழ்வு என்றுதான் சொல்ல முடியும். முடிந்தால் கைத்தட்டலாமே. நம் பள்ளியை பற்றிய பெருமையை பறைசாற்றுகிறேன். முடிந்தால் கைத்தட்டுங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் நேர்மையாளர் பள்ளியில் எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கிறது. சரியான புரிதல் இல்லாமையாலே இந்த ஏற்ற இறக்கங்கள் குழந்தைகளின் நேர்மை பண்பை வளர்க்க முன்னெடுத்த இந்த முயற்சியில் எத்துணை ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் நாங்கள் எடுத்த முயற்சியை விட்டுவிட மாட்டோம் என்று உறுதியாக இருந்தது நம் பள்ளி. அன்பார்ந்த தம்பி தங்கைகளே, 3 தகவல்களை நான் தங்களுடன் பகிர விரும்புகின்றேன். முதலாவதாக நேர்மையாளர் கடை. நேர்மையாளர் கடை என்றால் என்ன? எதற்காக இந்த நேர்மையாளர் கடை? இரண்டாவதாக, நேர்மையாக இருந்துவிட்டால் எல்லாம் கிடைத்து விடுமா இந்த காலத்தில்? நேர்மையாக இருப்பவர்களுக்கு சிலையா வைப்பார்கள்? அடுத்ததாக, நேர்மையாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள். மூன்றாவதாக, சிறு வயதில் நேர்மை பண்பை ஏன் விதைக்க வேண்டும்? இந்த 3 தகவல்களை நான் தங்களுடன் பகிர விரும்புகின்றேன். முதலாவதாக, நேர்மையாளர் கடை. திருடாமையை நெஞ்சில் விதைக்கும், திருடாமையை நெஞ்சில் விதைக்கும், பிஞ்சு மனதில் நேர்மையை வளர்க்கும், பிஞ்சு மனதில் நேர்மையை வளர்க்கும்.
என்ன தகுதி இருக்கிறது, அவனை அழித்துவிட வேண்டும், அவனை கொன்றுவிட வேண்டும் என்று சிலர் சதித்திட்டம் தீட்டினார்கள். அப்பொழுது திருப்பியும் மறுபடியுமாக வாக்குப்பதிவு நடத்தி மன்னரை மாற்ற வேண்டும் என்று ஊர் முழுக்க என்ன செய்யறாங்க அப்படின்னா மன்னரை பற்றிய தவறான கருத்துக்களை விதைக்கிறார்கள். மன்னன் சரியில்லை, மன்னரை மாற்றுவோம், அவர்களை கொன்று விடுவோம் அப்படின்ட்டு. இறுதியாக வாக்குப்பதிவு நாள் வந்தது. மன்னர்கிட்ட ஒரு வயதான முதியவர் வந்து பேசுறாரு. அவர்தான் மன்னர் என்று அந்த வயதானவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர் பிறவியிலேயே கண் தெரியாதவர், காது கேளாதவர். அப்பொழுது மன்னரிடம் அந்த முதியவர் கூறுகிறார், ஐயா, இந்த மன்னனை அழித்து விடுங்கள், அவனை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு எழுதி வாக்கை வந்து செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லி முதியவர் சொல்றாரு. மன்னர் திருப்பி கேட்கிறாரு, எதற்காக அவனை வந்து அழிக்க சொல்கிறீர்கள்? யாரும் உங்களை சொல்லினார்களா? யாரும் உங்களிடம்? இல்லையா, எனக்கு யாரும் சொல்லவில்லை. மன்னன் தவறானவன் தவறானவன் என்று எல்லோரும் பேசுகிறார்கள், அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே போல அவரும் எழுதுகிறார். ஒரு வாக்கு பெற்றால் அவர் வந்து மன்னனாக மீண்டும் ஆட்சி செய்ய முடியும். ஆனால் அந்த முதியவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் தவறானவர், அவரை கொன்று விடுங்கள் என்று எழுதி கொடுத்திருக்காரு இல்லையா? அப்ப காவலாளி கேட்கிறாரு, மன்னா எழுதி விடாதீர்கள், ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள், இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவார்கள், வேண்டாம் மன்னா அப்படி என்று சொல்றாரு. அதற்கு மன்னர் சொல்றாரு, இல்லை, அவரை என்